வணக்கம். நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆயிடும். ராசி ஒரே ராசியில நெறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நெறைய பேர் நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது. அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதில் வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். மகர ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவா பார்த்துக்கலாம். 2வது வீடு, செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிற பாப கிரகங்களை நம்ம பார்த்தா புதன் இருக்கா, ராகு, செவ்வாய், சூரியன். புதன் எப்படின்னா யார் கூட அது சேர்றதோ அந்த மாதிரி நேச்சர் அதுக்கு வந்துடும். அது பாப கிரகம் கூட சேர்ந்தா அது பாப கிரகம் மாதிரி பிஹேவ் பண்ணும். சுப கிரகம் கூட சேர்னா சுப கிரகம் மாதிரி அது வேலை செய்யும். ஸோ அதனால இந்த கிரகங்கள் இருக்கும்போது 2வது வீட்டில் இருக்கிறது கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை, நோய் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜாக்கிரதை இருங்க. ஃபைனான்சியல் லாஸ், கடன் பிரச்சனை. இப்போ நீங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு லாஸ் ஆகலாம். இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்காக உங்களுக்கு பணம் வேணும். அது கூட உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் 2வது வீடு நீங்க இருக்கிற குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது அங்க பாபகிரகங்கள் இருக்கிறதுனால வீடு விட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடும். ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டை இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீங்க ஃபைனான்சியலா ப்ரோக்ரஸ் கண்டிப்பா பார்ப்பீங்க. 3rd ஹவுஸ்ல இருக்கிற கிரகங்களை நாம பார்த்தா சனி கிரகம், சுக்கிரன் பார்த்தா அன்னெசரி ஜெர்னிஸ் இருக்கலாம். ஆனா ஜெர்னிஸ்ல நீங்க இஷ்டப்படுற ஒரு பிளேஸ்க்கு நீங்க போற சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் அஷ்டம பாவம் கூட நெகட்டிவா இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில பிரச்சனை, ஏதோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ உங்களுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கலாம். ஆனா சடனா இந்த சேஞ்சஸ், இந்த நெகட்டிவ் சேஞ்சஸ் வரும். ரொம்ப ஜாகிரதை இருங்க. அதுக்கப்புறம் திருமணம் ரொம்ப டிலே ஆகிற சான்சஸ் இருக்கு. நல்ல சம்பந்தம் கிடைச்சாலும் கூட அது கல்யாணம் வரைக்கும் போகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. சந்தான யோகம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இது ஒரு இண்டிவிஜுவலா நம்ம ஜாதகம் பார்க்கணும். எப்படின்னா இண்டிவிஜுவலா அந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கு அதை பார்க்கணும். ஆனா இது பொதுவாக ஒரு ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லலாம் நான். ஸோ தொழில புதுசான ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ஃபைனான்சியலை ப்ரோக்ரஸ் இருக்கு. ஃபைனான்சியல் ப்ரோக்ரஸ் இருக்கும்போது உங்களுக்கு புதுசான ஜாப் கிடைக்கிற சான்ஸ் கிளியரா இருக்கு. அப்புறம் வெளிநாட்டுக்கு போற ஜாபுக்கு யோகம் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் யார் ட்ரை பண்ணிருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே நல்லா இருக்கு. ஸ்டார்ட் அப் ஏதாவது நல்ல புதுசான ஐடியா மாதிரி யோசிச்சு நீங்க பிசினஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய
வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ட்ரை பண்ணுங்க. அது ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த தாட்ஸ், அந்த ஐடியாஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து மகர ராசிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்.